இன்றைய முக்கிய நிகழ்வுகள். டியூஷன் ஆசிரியர் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீச முயற்சி, கையிலேயே குண்டு வெடித்ததில் வாலிபர் படுகாயம். புதுச்சேரியில் திடீர் கனமழை, வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. எல் நினோ பாதிப்பை எதிர்கொள்ள நீர்நிலைகள் தூர்வாரப்படும், காரைக்கால் ஆட்சியர் தகவல். புதுச்சேரியில் மகள் படித்த டியூஷன் வாத்தியாருடன் மனைவி நட்பாக பழகியதால் ஆத்திரமடைந்த கணவர் டியூஷன் வாத்தியார் மீது குண்டு வீச முயன்றபோது வீசியவர் கையிலேயே குண்டு வெடித்து 3 விரல்களை இழந்து சாலையில் மயங்கி கிடந்தவரை போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். ஆசிரியரான இவர் புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை கபிலன் நகரில் டியூஷன் நடத்தி வருகிறார். இவரது டியூஷன் சென்டரில் புதுச்சேரி ரெயின்போ நகரை சேர்ந்த தனியார் ஜவுளி கடை காசாளர் ரவீந்திரன் என்பவரது மகள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு படித்து வந்தார். அப்போது டியூஷனுக்கு மகளை ரவீந்திரனின் மனைவி அழைத்து செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார். இதனால் ரவீந்திரனின் மனைவியும் டியூஷன் ஆசிரியர் பிரேம்குமாரும் நட்பாக பழகி வந்துள்ளனர். இதனை கண்டு ஆத்திரமடைந்த ரவீந்திரன் மனைவியுடன் சண்டையிட்டு கடந்த 2 ஆண்டுகளாக தனியாக வசித்து வருகிறார். அவ்வப்போது மகளை மட்டும் சென்று பார்த்து வந்துள்ளார். இதனிடையே அவ்வப்போது தனது குடும்ப வாழ்க்கையை கெடுத்தது பிரேம்குமார் என்று எண்ணிய ரவீந்திரன் பிரேம்குமாரை வெடிகுண்டு வீசிக்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இதற்காக உணவு விநியோக ஊழியர் உடை அணிந்து கொண்டு 2 நாட்டு பெட்ரோல் குண்டுகளை தயார் செய்து எடுத்து தனது பைக்கில் வைத்துக்கொண்டு டியூஷன் சென்டருக்கு நேற்று இரவு 10 மணி அளவில் சென்றுள்ளார். அங்கு ஆசிரியர் பிரேம்குமார் டியூஷன் முடித்து வீட்டு அமர்ந்திருந்த நிலையில் உணவு எடுத்துக்கொண்டு டெலிவரி ஊழியர் போல் ரவீந்திரன் சென்று பிரேம்குமாரை வெளியே அழைத்துள்ளார். அவர் வெளியே வந்தபோது தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் குண்டை பிரேம்குமார் மீது வீசியுள்ளார். ஆனால் அது சரிவர வெடிக்கவில்லை. பெட்ரோல் மட்டும் பிரேம் மீது தெரித்ததில் அவர் அங்கிருந்து தப்பி ஓட தொடங்கியுள்ளார். இதனால் பைக்கிலிருந்து நாட்டு வெடிகுண்டை எடுத்து வீச முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதில் குண்டு ரவீந்திரன் அருகே வெடித்ததால் அவரின் வலது கையின் 3 விரல்கள் துண்டாக சிதறியது. இதில் அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மயங்கியிருந்த ரவீந்திரனை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் ரவீந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல் நினோ பாதிப்பை எதிர்கொள்ள காரைக்கால் நீர்நிலைகள் தூர்வாரப்படும், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தகவல். காரைக்கால் மாவட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை மனுக்களாக அளித்தனர். கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு தங்களது துறைகள் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து மனுதாரர்களிடம் விவரங்களை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக பதில் அளித்தனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி எல் நினோ பாதிப்பால் ஏற்படும் வறட்சி உள்ளிட்ட சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஆறுகள், குளங்கள், வாய்க்கால்கள் உள்ளிட்ட அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். நீர்நிலைகளை தூர்வாருவதன் மூலம் மழைநீரை அதிக அளவில் சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். இது தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தி மாவட்டம் முழுவதும் நீர்நிலைகளை கண்டறிந்து தேவையான பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். புதுச்சேரியில் மாலை முதல் இடி மின்னலுடன் தொடர்ந்து மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவிய நிலையில் மழையின் காரணமாக பணி முடித்து வீட்டுக்கு செல்வோர் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் மட்டும் சிறிது நேரம் மழை பெய்து வெப்பத்தின் தாக்கத்தை அதிகரித்து வந்தது. ஆனால் இன்று 6 மணி முதல் கடற்கரை சாலை, உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும், அதேபோல் சோம்பட்டு, திருக்கனூர், மதகடிப்பட்டு, வில்லியனூர், கன்னியகோவில், காலாப்பட்டு, சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை இரவு வரை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஆனால் மாலை 6 மணி முதல் மழை தொடர்ந்து பெய்ததால் அலுவலக பணிகள் முடிந்து வீடு திரும்பியவர்கள், சாலை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர்.
திருபுவனை தொகுதியில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு. வேர்ல்பூல் நிறுவனத்திடம் எம்எல்ஏ சாய் சரவணகுமார் கேள்வி. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் உள்ள வேர்ல்பூல் நிறுவனத்தில் உள்ளூர் மக்களுக்கு வழங்கப்படும் வேலைவாய்ப்பு மற்றும் அவர்களின் நலன் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திருபுவனை தொகுதி எம்எல்ஏ சாய் சரவணகுமார் முக்கிய கேள்விகளை எழுப்பினார். அப்போது நிறுவனத்தில் உள்ளூர் மக்களுக்கு எத்தனை வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன, வேலைவாய்ப்பில் உள்ளூர் மக்களுக்கு உரிய முன்னுரிமை அளிக்கப்படுகிறதா, அவர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய நிறுவனம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நேரடியாக கேள்வி எழுப்பினார். உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு, நல்ல ஊதியம் மற்றும் நிலையான பொருளாதார முன்னேற்றம் கிடைப்பதை உறுதி செய்வதே தங்களது நோக்கம் என எம்எல்ஏ சாய் சரவணகுமார் தெரிவித்தார். மேலும் மக்களின் குரலாக தொடர்ந்து கேள்வி எழுப்புவோம், மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக தோழர் ஜீவானந்தம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி சாரம் அவ்வை திடலில் அமைந்துள்ள அவருடைய சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி, ராஜாராம், சாரம் பூத் தலைவர்கள் சுகுமார், கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வம்புப்பட்டு ஏரியின் சீரமைப்பு பணி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் உள்ள ஏரியை சீரமைக்கும் பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ரூபாய் 37,86,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இப்பணியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே சாய் சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய எம்எல்ஏ, இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தொகுதி மக்களின் குறைகளை நேரடியாக தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஏரி சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலையின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதோடு விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், இளநிலை பொறியாளர் அஸ்வின்குமார், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் தேவி, கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா ஊசுடு தொகுதி 10 கண்ணு சந்திப்பில் இனிப்பு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சந்திப்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா நேற்று மாலை கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பிள்ளையார்குப்பம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு பள்ளியில் எம்எல்ஏ கார்த்திகேயன் மாணவர்களுக்கு சீருடை வழங்கி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்கி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவை சாப்பிட்டு பார்த்து அதன் தரத்தை ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி ஆசிரியர்களிடம் மாணவர்களின் கல்வித்தரம் மற்றும் கற்றல் நிலை குறித்து கேட்டறிந்தார். அப்போது ஆசிரியர்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக பள்ளி வளாக பகுதியில் உள்ள இலவம் பஞ்சு மரங்களில் இருந்து காய்கள் வெடித்து பஞ்சு பரவுவதால் குழந்தைகளுக்கு சுவாச கோளாறு ஏற்படுவதாக தெரிவித்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் மீது ஸ்லாப் அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வாய்க்கால்கள் மீது ஸ்லாப் அமைக்கும் பணியை உடனடியாக செய்து முடிப்பதாக உறுதியளித்தார். ஆய்வின் போது காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருந்தியல் கல்லூரியில் 2வது பட்டமளிப்பு விழா 2026 நடைபெற்றது.
புதுச்சேரி அரியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் கீழ் இயங்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருந்தியல் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா 19/8/2026 வியாழக்கிழமை அன்று அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவைகள் இயக்கத்தின் இயக்குனர் டாக்டர் செவ்வேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். டாக்டர் செவ்வேல் தனது சிறப்புரையில் மருந்தியல் துறையில் இன்று ஏராளமான தொழில் ஆராய்ச்சி மற்றும் மேற்படிப்பு வாய்ப்புகள் உள்ளன என்பதையும் எடுத்துரைத்தார். மருந்து உற்பத்தி, தர கட்டுப்பாடு, தர உற்பத்தி, மருத்துவ ஆராய்ச்சி, மருந்து கண்டுபிடிப்பு, மருத்துவமனை, மருந்தகம் மற்றும் கல்வித்துறை உள்ளிட்டவை போல் பல்வேறு துறைகளில் மாணவர்கள் தங்கள் திறமைகளுக்கு ஏற்ப சிறந்த வாய்ப்புகளை பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை, ஆராய்ச்சி திறன்களையும் வளர்த்து கொண்டு மருந்தியல் துறையின் வளர்ச்சியில் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என ஊக்கமூட்டும் வகையில் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயராமன் ராஜாங்கம், துணை முதல்வர் திருமதி நிர்மலா மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி டாக்டர் வித்யா ரங்கராஜு ஆகியோர் முன்னிலை வகித்து பட்டம் பெற்ற மாணவர்களை வாழ்த்தி பேசினர். கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜெயராமன் ராஜாங்கம் கல்லூரியின் ஆண்டறிக்கையை வாசித்தார். மேலும் பல்கலைக்கழக அளவில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் ஆண்டு செய்தி மடல் SBCP ஏகோஸ் தொகுதி 2 வெளியிடப்பட்டது. மேலும் அன்று காலை முன்னாள் மாணவர்கள் சங்க நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் நிறைவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருந்தியல் கல்லூரியின் இணை பேராசிரியர் திருமதி பிரியங்கா அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்தார். புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளியில் புதுவை மிஷனில் பாரிஸ் அயலக மறைபரப்பு சபையின் 250வது ஆண்டுகால பணியை போற்றும் விழாவையொட்டி ராட்சத பலூன் பறக்கவிட்டு சிறப்பாக தொடங்கப்பட்டது. புதுச்சேரியில் மிஷன் எட்ரான்ஜஸ் டி பாரிஸ் மறைப்பணி தந்தையர்களின் 250 ஆண்டுகால ஆன்மீக பணி மற்றும் மறைப்பணி பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டம் சார்பில் 3 நாள் விழா சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 25, 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள இவ்விழாவையொட்டி புதுச்சேரி பெத்தி செமினார் வளாகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பகுதிகளில் இருந்து MEP அருட்தந்தையர்கள் புதுச்சேரிக்கு வருகை தந்து பங்காற்றினர். MEP மறைப்பணி தந்தையர்களின் 250 ஆண்டுகால ஆன்மீக பணியை நிறைவு கூறும் வகையில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ் தலைமையேற்று விழாவை சிறப்பித்தார். மேலும் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு பேரருட் திரு S குழந்தைசாமி மற்றும் அருட்தந்தை AJ பிலோமின் தாஸ், பொருளாளர் உள்ளிட்ட அருட்தந்தையர்கள் கலந்து கொண்டனர். MEP மறைப்பணி தந்தையர்களின் 250 ஆண்டுகால பணியை நினைவு கூறும் வகையில் திருப்பலி, கருத்தரங்குகள், நினைவு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முதல் நாள் காலை நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொள்கிறார். மாலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தமிழக மற்றும் புதுவை மாநில அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். குருக்கள், துறவியர், கன்னியர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் உள்ளிட்ட பலரும் தமிழக மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்வுகளில் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதிகளில் கிறிஸ்தவ மறைப்பணி மற்றும் கல்வி, சமூக சேவை உள்ளிட்ட துறைகளில் MEP தந்தையர்கள் ஆற்றிய நீண்டகால பணியை நினைவு கூறும் முக்கிய நிகழ்வாக இவ்விழா அமைந்துள்ளது. MEP மறைப்பணி தந்தையர்களின் 250 ஆண்டுகால ஆன்மீக பணியின் பாரம்பரியத்தை நினைவு கூறுவதுடன் அந்த பணியை உலக அளவில் தொடர்ந்து கொண்டு செல்லும் வகையில் இவ்விழா முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பேத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் அருள் திரு ஆரோக்கியராஜ் மற்றும் துணை முதல்வர் அருள் திரு சின்னப்பன் இருவரும் விழாக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். திருப்பட்டினத்தில் 150க்கும் மேற்பட்டோருக்கு மாதாந்திரம் ரூபாய் 2500 உதவித்தொகை அட்டை MLA மீனாட்சி சுந்தரம் வழங்கினார்.
புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட முதியோர், கணவனை இழந்தோர் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திரம் ரூபாய் 2500 உதவித்தொகை பெறுவதற்கான அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பட்டினத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் TKSM மீனாட்சி சுந்தரம் பயனாளிகளுக்கு உதவித்தொகை அட்டைகளை வழங்கினார். அரசின் நலத்திட்டங்கள் மூலம் தகுதியுடைய பயனாளிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கப்பட உள்ள நிலையில் அதற்கான அட்டைகள் தற்போது வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி கிருஷ்ணவேணி, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், திட்ட பயனாளிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஸ்ரீ ஹயக்ரீவர் பரமபதநாதனாக சேஷ வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் 55வது பிரம்மோற்சவ விழா 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினம்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா நடைபெறுகிறது. இதனையொட்டி இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவர் பரமபதநாதனாக சேஷ வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவரை வழிபட்டு சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். டியூஷன் ஆசிரியர் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீச முயற்சி, கையிலேயே குண்டு வெடித்ததில் வாலிபர் படுகாயம். புதுச்சேரியில் திடீர் கனமழை, வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. எல் நினோ பாதிப்பை எதிர்கொள்ள நீர்நிலைகள் தூர்வாரப்படும், காரைக்கால் ஆட்சியர் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.